சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இந்த வாரமே பல மடங்கு உயரும் சம்பளம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடிக்கும் ஜாக்பாட். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் முக்கிய செய்தியாக அகவிலைப்படியில் 4% உயர்வுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அறிவிப்பு சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 அன்று வெளியாக வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உயர்வு 2025 ஜூலை 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வரும் என தெரிகிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் அது தற்போதுள்ள 55% இருந்து 59% அதிகரிக்கும். 2024ஆம் ஆண்டில் 5.2% பதிவான பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் அனைத்திந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் 1 கோடிக்கும் அதிகமான ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் உடனடி நிவாரணம் பெறுவார்கள். மேலும் அகவிலைப்படி உயர்வு ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒருமுறை தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அதாவது CPI-IW அடிப்படையில் பணவீக்கத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் திருத்தப்படுகிறது. இந்த குறியீடு ஜனவரி 2025இல் 143.2 புள்ளிகளில் இருந்து மே 2025இல் 144 புள்ளிகளாக உயர்ந்துள்ளது. மேலும் ஜூன் மாதத்திற்கு 0.5 புள்ளிகள் கூடுதல் உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தரவுகளின் அடிப்படையில் 4% அகவிலைப்படி உயர்வு நியாயப்படுத்தப்படுகிறது. 7வது ஊதிய குழுவின் படி அகவிலைப்படி சதவிகிதம் இதன்படி கணக்கிடப்படுகிறது. அதாவது 12 மாத சராசரி CPI-IW 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. இந்த அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களுக்கு கணிசமான நிதி பலன்களை அளிக்கும். உதாரணமாக மாத மொத்த சம்பளம் 18,000 பெறும் ஊழியர்களுக்கு அகவிலைப்படியாக கூடுதலாக 720 கிடைக்கும். ஆண்டுக்கு 8,640 அதிகரிக்கும். அவர்களது அகவிலைப்படி 9,900 இருந்து 10,620 உயரும். மேலும் அடிப்படை ஊதியம் அகவிலைப்படி உயர்வு. அடிப்படை ஊதியம் 50,000 பெறும் ஊழியர்களுக்கு அகவிலைப்படியாக மாதத்திற்கு 2,000 அதிகரித்து 27,500 இருந்து 29,500 உயரும். இதே போன்ற உயர்வுகள் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலை நிவாரணமாக வழங்கப்படும். இது மருத்துவம் மற்றும் இதர செலவுகளை சமாளிக்க உதவும். இந்த அகவிலைப்படி உயர்வால் ஆண்டுக்கு சுமார் 12,000 கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது நுகர்வோரின் செலவிடும் சக்தியை மேலும் அதிகரிக்கும். இதன் மூலம் பொருளாதார நடவடிக்கைகளும் மேம்படும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் கைகளில் அதிக பணம் புழங்குவதால் சந்தையில் தேவை அதிகரித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாத சம்பளம் உயர்கிறது. 59% அகவிலைப்படி விகிதம் 2025 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்தாலும் இது 2025 ஆகஸ்ட் மாத சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்துடன் சேர்த்து வழங்கப்படும். ஜூலை மாதத்திற்கான நிலுவைத் தொகையும் வழங்கப்படும். பண்டிகை காலத்தில் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த உயர்வு 2025 செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதங்களில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் தங்களது வங்கி கணக்கு விவரங்கள் சரியான முறையில் சரிபார்க்கப்பட்டுள்ளதா என்பதை சம்பந்தப்பட்ட துறைகளில் உறுதி செய்து கொள்வது நல்லது. இந்த நேரடி பரிமாற்றங்கள் தாமதமின்றி பணத்தை பெறுவதை உறுதி செய்யும். 8வது ஊதிய குழு 2026 ஜனவரியில் அமைக்கப்பட உள்ள நிலையில் இந்த அகவிலைப்படி உயர்வு ஒரு இடைக்கால நிவாரணமாக செயல்படுகிறது. புதிய ஊதிய குழு 1.8 முதல் 2.86 வரையிலான பொருந்துதல் காரணியை அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பரிந்துரைக்கலாம். இது சம்பளங்களை 20 முதல் 34% அதிகரிக்கக்கூடும். இருப்பினும் அகவிலைப்படி அப்போது 0 மீட்டமைக்கப்படும் என்பதால் நீண்டகால பலன்கள் குறையக்கூடும். இந்நிலையில் பணவீக்கத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் அதிக பொருந்துதல் காரணியை கோரி தொழிற்சங்கங்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. புதிய ஊதிய கட்டமைப்பு வரும் வரை இந்த அகவிலைப்படி உயர்வு இடைவெளியை நிரப்பும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.